ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். வணக்கம் நண்பா. 2026ஆம் ஆண்டு நம்ம தளபதி தமிழ்நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா சிஎம் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயுமே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம தளபதி இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் பலம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் பட்டாளமே இருக்காங்க. அதனால நம்ம தளபதி 2026ஆம் ஆண்டு சிஎம் ஆகிடுவாரு அப்படின்ற மாதிரி நம்பப்பட்டுச்சு. ஆனா இப்பதான் புரியுது, 2026ஆம் ஆண்டு நம்ம தளபதி சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தவர் கருத்து கணிப்போட சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஏன் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் யாரு அப்படின்றத பத்தின இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கமா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 25 வருஷங்களா பார்த்தீங்கன்னா அரசியல்ல கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்கவர் தான் பார்த்தீங்கன்னா லொயோலா காலேஜில் இருக்கக்கூடிய டீம்ல இருக்க ஒருத்தர் தான் மாரிமுத்து அப்படின்ற ஒருத்தர். அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லியிருக்காரு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தளபதி வந்து இறங்குவாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்ற மாதிரி 2 பெரிய கட்சிகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி வந்த உடனே இவங்க வந்து ஜெயிக்க போறாங்க அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்பொழுதைக்கும் பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு நம்ம தளபதி ஜெயிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஸோ தளபதிக்கு ஓட்டு போடுறவங்க யார் யாரு அப்படின்றத தனியாக அவர் வந்து பிரித்து சொல்லியிருக்காரு. ஸோ தளபதிக்கு ஓட்டு போடுறவங்க பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா கீழே, அதாவது 30-25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேமிலி அடையன்ஸ் எல்லாருமே நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு தளபதிக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அது மூலியமா பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு அதிகப்படியாக ஓட்டு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இவர் வந்து மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேமிலி அடையன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர்னா அது வந்து நம்ம தளபதிக்கு தான் இருக்காங்க. இதை வந்து அவர் மறந்துட்டு சொல்லியிருப்பாரு அப்படின்றது தான் என்னோட கருத்தா இருக்கு. ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத வச்சதுலேயே பார்த்தீங்கன்னா டிவிகே அப்படின்றது ஆல்ரெடி வேற ஒருத்தவங்களோட இது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைட்டிலுக்கு வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஒரு கட்சி நேமுக்கு வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கழகம் அப்படின்றது வச்சதே பார்த்தீங்கன்னா திராவிடத்தில் சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதாவது அதிமுக திமுக கூட இந்த ஒரு கூட்டணி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. இதுக்கு பதிலாக நம்ம தளபதி புதுசாக ஏதாவது ஒரு இது வந்து உள்ளுக்கு வச்சிருக்கலாம். ஸோ இதை எப்படி மிஸ் பண்ணாரு அப்படின்றது தெரியல. இதை தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. அரசியலில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலம் இப்போ வந்து உருவாகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது யாருன்னா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இப்போ அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுவுமே சீமானுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இப்போ ஒரு ஃபேன்ஸ் பட்டாளமே இருக்கு. அதே மாதிரி திமுக அதிமுக அவங்களுக்கு வந்து சொல்லவே தேவையில்ல, மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் பலம் அப்பையில இருந்து இருக்கு பாத்தீங்கன்னா அரசியல்ல. ஸோ இப்போ இதுக்கப்புறமேல் இப்போ வந்திருக்கக்கூடிய நம்ம தளபதிக்கு யார் ஓட் போடுவா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்படி ஓட் போறதா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சீமான் ஓட்டு வந்து தளபதிக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ அப்படி சொல்லப்பட்டாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ சீமானுக்கே மிகப்பெரிய ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம தளபதிக்கு வந்து ஓட்டு போட வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்றது தெரியல. அப்போ இருக்கக்கூடியதே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஃபேன்ஸ் மட்டும் தான் நம்ம தளபதிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு. அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், அதுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 கோடி வரலுமே செலவாகும். ஸோ அது யாரு கொடுக்க போறோம் நம்ம தளபதிக்கு அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளாகவே இருக்குது. ஸோ எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அப்படி யார் ஒரு பணக்கார நபர் நம்ம தளபதிக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வருது. ஸோ எல்லா கட்சியிலுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆள் இருப்பாங்க. நம்ம தளபதிக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றது தான் இப்போ வந்து பேசப்படுது. நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா தொண்டாட்டணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு அசால்ட்டா நினைச்சு உள்ளுக்கு இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ ஃபேன்ஸ் மத்தியிலே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 10 தடவை பார்த்தீங்கன்னா யோசிச்சு தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. ஸோ பணம் இல்லாமலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டார் இந்த ஒரு முடிவு. நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்றத. ஸோ இதான் நம்ம இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அப்புறம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம இப்போ போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இது மாதிரியான தளபதி பற்றின புதிய புதிய தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.